ரயில் நிலையத்தில் வியாபாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்ற பழைய பட்டுப்புடவை வியாபாரி ஜமால் பாய் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தற்போது தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருத்தணி சம்பவம் இன்னும் முற்றுப்பெறாத நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த நிலையில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க இந்த சம்பவத்தின் மீது. திருத்தணி ரயில் நிலையத்துல ஒருவர் 3 நபர்கள் இணைந்து தாக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல ஒரு வைரலாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே காவல்துறையினர் ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கம் என்னவென்றால், காயம்பட்ட நபர் திருத்தணியை சேர்ந்த நன்னா என்கிற ஜமால்பாய் என்பதும், இவர் திருத்தணியில இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில அவரது நண்பருடன் அவர் மது அருந்தி இருக்கிறார். அதன் பின்னர் மது போதையில இருந்த ஜமால் திருத்தணி ரயில் நிலைய நடைமேடையில அமர்ந்திருந்திருக்கிறார். அப்போது அங்கு எதிரே அமர்ந்திருந்த ஒரு 2 நபர்களிடம் பேச்சு கொடுத்த போது தான் இந்த வாக்குவாதமானது நிகழ்ந்திருக்கிறது. அப்போது தான் ஜமாலை அந்த நபர்கள் சேர்ந்து தாக்கி இருக்கிறதும், இதுல தலையில ஜமாலுக்கு அடிபட்டு இருப்பதாக ரயில்வே காவல்துறையினர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு காரணங்கள் கூறப்பட்ட நிலையில தற்போது இந்த ரயில்வே காவல்துறையோட விளக்கமானது திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி தனிப்படைகளானது 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருவதாக ரயில்வே காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடியோ காட்சிகளை வைத்து தாங்கள் உடனடியாக அவர்களை கைது செய்வோம் எனவும் ரயில்வே காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் இந்த திருத்தணி ரயில் நிலையம் அருகே பட்டாக்கத்தியால வடமாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் ஒரு சம்பவமானது இதே ரயில் நிலையத்துல நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது. ரயில் நிலையத்தில் வியாபாரி மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அதிர்ச்சிகர காட்சியை பார்க்கிறோம். தனிப்படைகள் அமைத்திருப்பதாக ரயில்வே காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.